வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 98 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 340 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்த இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன இடத்துல இருந்ததோ கிட்டத்தட்ட அதே இடத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எந்த விதமான மாற்றமும் இல்லாம. ஆனா, ஒரு இடத்துல நல்ல மாற்றம் பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு. குறிப்பா இந்த நாள்ல மிகப்பெரிய அளவுக்கான ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னே நம்ம சொல்லலாம். அதுதான் தங்கம், வெள்ளி. ஸோ 2மே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அடிய வந்து சந்திச்சிருக்கு. இது 2ம் போர்ட்ஃபோலியோல கணிசமா இல்ல, ரொம்பலாம் வேண்டாம். ஸோ ஓரளவு பேலன்ஸ்டா நம்ம வச்சிருந்தாலும் கூட, இன்னைக்கு டேல போர்ட்ஃபோலியோல பலத்த அடி வந்து ஏற்பட்டிருக்கும். ஏன்னா, எனக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. நான்லாம் கரெக்ட்டா ஆவரேஜா தான் வந்து வச்சிருக்கேன். ஸோ ஓவர் வெயிட்டேஜ் எல்லாம் கோல்ட் அண்ட் சில்வருக்கு குடுக்கல. அப்படி இருந்தும் கூட போர்ட்ஃபோலியோல இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்த 2ம் சேர்ந்து வந்து ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா சில்வர் வந்து ஏற்படுத்தியிருக்கு. நேத்து சில்வர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 400% கிட்ட இருந்தது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 310% கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா குறைஞ்சு போச்சு. ஒரு 1 மடங்கு பார்த்தீங்கன்னா லாபம் இன்னைக்கு டேல காத்தோட காத்தா வந்து கரைஞ்சிருச்சு. ஸோ ஹைலி வாலடைல் இன்னைக்கு டேல வேற லெவலான ஒரு வாலடைல் ஏற்பட்டிருக்கு. ஸோ 2மே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் சரிஞ்சுட்டு இருக்கு. கரண்ட்டா சில்வர் ஒரு 16% வரைக்கான இறக்கத்த குடுத்துட்டு இருக்கு. கோல்டு பார்க்கும்போது ஒரு 6% வரைக்கான இறக்கத்த இன்னைக்கு டேல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ 2மே மங்களம் பாட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது இறங்கி கீழ வந்தாலும் வரட்டும். அத பற்றி எந்த விதமான கவலையும் இல்ல. பட் நல்லா வந்து ஒரு டவுன்ஃபால் குடுக்குது அப்படிங்கிற பட்சத்தில, ஸோ வாங்காம நெறைய பேர் இருப்பாங்க. வாங்கணும்னு நெனைக்கிறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. ஒரு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய வந்து ஏற்படுத்தி குடுக்கும். ஸோ எதுவா இருந்தாலும் ரொம்ப தூரத்துக்கு ஒரு ராலிய வந்து குடுத்துறாது. ஸோ இடப்பட்ட டைம்ல வருடக்கணக்குல நமக்கு வாய்ப்ப ஏற்படுத்தி குடுக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம அத பிடிப்பதற்கு வந்து ட்ரை பண்ணணும். இன்னைக்கு பரிதாபங்கள்ல எத்தன பேர் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியல. மேக்ஸிமம் பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இதில சுதாகர் பார்த்தீங்கன்னா, கோல்டு வாங்குறதுக்கு லைன்ல நின்னுட்டு இருப்பாங்க. பின்னாடி கோபி வந்துட்டு, "ஸோ எதுக்குடா நின்னுட்டு இருக்கீங்க?" அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஸோ "இவ்வளோ நாள் இல்லையே, விலை கம்மியா இருக்கும்போதெல்லாம் எங்கடா போனீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "விலை கம்மியா இருக்கும்போதெல்லாம் நாங்க வாங்க மாட்டோம். விலை அதிகமா இருக்கும்போது தான் நாங்க வாங்குவோம். ஏன்னா இன்னும் ஏறிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தான் வந்து எங்களுக்கு வாங்க தோணும். கீழ இருக்கும்போது ஏன் வாங்க மாட்டீங்கன்னு கேட்டா, ஸோ அது இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கும். அப்ப நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு காமெடி பண்ணியிருப்பாங்க. பட் இது நிதர்சனமான உண்மை. இத நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யாரும் கண்டுக்காதப்ப வாங்கலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணுனோம்னா, ஸோ அந்த டைம்ல டெஃபினட்டா அதன் மேல ஒரு ஆசையே வராது. ஏன்னா, பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. ஸோ இன்னும் கொஞ்சம் கீழ இறங்கட்டும் அப்படின்ட்டு பல பங்குல வந்து வெயிட் பண்ற ஒரு ஒரு நார்மல் ஒரு விஷயத்த நீங்க பல இடத்துல வந்து பார்த்திருப்பீங்க. இல்ல நீங்களே கூட அத வந்து செஞ்சிருப்பீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் நம்ம லாபம் பண்றதுக்கு. ஸோ மேபி திரும்ப நமக்கு யாரும் கண்டுகொள்ளாத ஒரு இடம் வந்ததுன்னா, வரும். வராம வந்து நமக்கு டெஃபினட்டா போகாது. ஸோ வரும்போது அந்த டைம்ல நம்ம அந்த குறிப்பிட்ட வகையான சொத்த நம்ம இடத்துல, நம்ம போர்ட்ஃபோலியோல ஆட் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். ஸோ இத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ராலிய நெனச்சு நம்ம டெஃபினட்டா போய் வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஸோ எல்லாரும் வாங்கும்போது நம்ம போய் எந்த ஒரு சொத்து வகையும் வாங்கக்கூடாது. இத நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்றோம். ஸோ பொறுமையா இருப்போம். இப்ப பலரும் பார்த்தீங்கன்னா ஆர்இசிய பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. பிஎஃப்சிய பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்டின்ட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. இன்னும் சில பிஎஸ்யு பங்குகள் இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப இத நம்ம வாங்கலாமா? அத நம்ம வாங்கலாமா? அப்டின்ட்டு. ஆனா, ஸோ பிஎஸ்யு பங்குகள் பற்றி நம்ம பெரிய அளவுக்கு இதுக்கு முன்னாடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனா, இப்ப பிஎஸ்யு பங்குல நம்ம தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்? ஆப்பர்ச்சுனிட்டி இப்ப இல்ல அப்டிங்கிறத நம்ம வலியுறுத்திட்டே இருக்கோம். ஸோ இந்த இடத்துல எந்த விதமான வாய்ப்பும் இல்ல அப்டின்ட்டு. ஸோ ஏன்னா, உண்மையிலே வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இருக்கும்போது வாங்குறதுக்கு ஆள் இல்ல. ஸோ வாய்ப்பு இல்லாதப்ப வாங்குறதுக்கு ஆட்கள் அதிகமா வந்து இருக்காங்க. ஸோ இதுதான் ரியல் ப்ராப்ளம். இதிலிருந்து நம்ம வெளிய வந்தாச்சுனாலே, கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் வந்து இல்ல. ஸோ வாய்ப்பு இருக்கும்போது, சரியா அந்த வாய்ப்ப பயன்படுத்துறதுக்கு நம்ம டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணணுங்கிறத மைண்ட்ல எப்பவுமே வந்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப இந்த சில்வர் வந்து கீழ இறங்குன உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு செய்திய கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் இப்ப இந்த இண்டஸ்ட்ரியல் மெட்டீரியல் அப்படின்னு தான் இந்த சில்வர பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ உண்மையும் கூட. இப்ப என்னன்னா, சோலார் மாடியூல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர ரீப்ளேஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஏன் இத்தன நாள் தெரியலையா? இப்ப இவ்வளோ தூரம் ஏறுனதுக்கு அப்புறம் தான் ரீப்ளேஸ் பண்ண போறோம் அப்டின்னுலாம் வந்து சொல்லுவாங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கிள்ல என்னென்ன போட்டிருக்காங்கங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஒரு 2 ஸ்கொயர் மீட்டருக்கான இந்த வேஃபருக்கு எவ்வளோ வெள்ளிய யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, கிட்டத்தட்ட 20 கிராம் வந்து யூஸ் பண்றதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி கடந்த ஒரு 5 வருஷத்துல 68% பார்த்தீங்கன்னா, ரெட்யூஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சில்வர் யூசேஜ் பார்த்தீங்கன்னா, 68% இந்த போன கடந்த 5 வருஷத்துல வந்து ரெட்யூஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சில்வர் ஏறும்போது இந்த செய்தியே நம்ம கண்ணுக்கு படாது. எப்படி வந்து சில்வர் ஒரு பீக்குக்கு போகுதோ,
அந்த டைம்ல இந்த மாதிரியான ஒவ்வொரு கெட்ட செய்தியா வந்து நம்ம மனசுல விதைக்கும்படி நம்மகிட்ட வந்து புஷ் பண்ணிட்டே வந்து இருப்பாங்க. ஸோ 68% இறங்கிருச்சுன்னு முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. இப்போ வந்து சொல்றதுக்கான காரணம், ஸோ ஏதோ ஒரு விஷயத்த வந்து இவனுங்க பண்ண போறானுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ டெக்னாலஜி வந்து மாறிடுச்சு. இந்த டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர்னால தான் சில்வரோட யூசேஜ் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. மல்டி கிறிஸ்டலின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜில இருந்து டாப்கன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிக்கு வந்து இந்த சோலார் வேஃபர் மேனுஃபேக்சரிங் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதன் காரணமா ரெடியூஸ் ஆயிருக்கு. இவங்க இப்ப இன்னும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, இன்னும் வரக்கூடிய ஆண்டுகள்ல ஃபர்தரா ஒரு 30% வரைக்கான ரிடக்ஷன் வந்து சில்வர் யூசேஜ்ல இருக்கும் அப்படின்ட்டும் இந்த சோலார் மாடியூல் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸோ இந்த உலகத்திலேயே 80% இந்த சோலார் பிவி அக்கவுண்ட் யார்கிட்ட இருக்குன்னா, சைனா கிட்ட தான் வந்து இருக்கு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா, இப்போ சில்வர் கோட்டட் காப்பர் பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. ஸோ இது வந்து சில்வருக்கு அகெயின்ஸ்டாக பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் கோட்டட் காப்பர் பேஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்தராக இந்த மாதிரி பண்ணும்போது சில்வரை அப்படியே வந்து விலக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெட்டீரியலுக்கு வந்து போயிருமோ அப்படின்ட்டும் ஒரு நம்பிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டாப்ல வாங்குறதுல இருக்க ஆபத்து நம்ம டெஃபினட்டா வந்து புரிஞ்சே ஆகணும். என்னைக்கு வேணா, என்ன வேணா வந்து நடக்கலாம். இது மாரி ஒண்ணு இருக்குமா அப்படின்ட்டு, ஸோ இதில போட்டா ஏறிட்டே தான் இருக்கும். லாங் டெர்ம்க்கு அப்படின்ட்டுலாம் வந்து நமக்கு தோணுனாலும் கூட, சரியான இடத்துல வந்து முதலீடு பண்றதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு நல்ல இடத்துல தான் முதலீடு பண்ண ட்ரை பண்ணுவோம். நடுவுல, இல்ல ஒரு ஏற்றம் நடந்ததுக்கப்புறம், இந்த மாரியான இடத்துல வந்து நம்ம பெரும்பாலும் வந்து முதலீடே வந்து பண்ண மாட்டோம். காரணம், ஸோ என்ன வேணா நடக்கலாம். அந்த மாரியான இடத்துல நம்ம முதலீடு பண்ணும்போது, ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல விலையில நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். அது எந்த மெட்டலாக இருந்தாலும் சரி, எந்த பங்காக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது நால்கோவோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நால்கோ பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ₹4.50 கிட்ட பார்த்தீங்கன்னா நால்கோ டிவிடெண்ட் தரதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலாண்டில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு 1595 கோடி வந்து ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 1.8% பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் உயர்ந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நார்மலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டு வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. மேபி இந்த எம்ப்ளாயி காஸ்ட் ஏதாச்சும் ஒரு இம்பேக்டை கூட எடுத்து கொடுத்தாலும் கொடுத்துருக்கும். ஸோ டிவிடெண்ட் பார்க்கும்போது நல்ல ஒரு டிவிடெண்ட் இந்த நிறுவனம் கொடுக்குது. பட் இப்போ நம்ம இருக்கக்கூடிய ரேஞ்சுக்கெல்லாம் பார்த்தா இதெல்லாம் ஒரு பெரிய டிவிடெண்டே வந்து கிடையாது. ரொம்ப வந்து கம்மி. ஆனா இதெல்லாம் ஒரு டைம்ல பர்ஃபார்மன்ஸே பண்ணாம அடிமட்ட ரேட்ல வந்து கிடந்த ஒரு பங்கு. ரூ. 100க்கு கீழ இருந்த பங்கு. ஸோ ரூ. 100 ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருக்கா ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணோம். அதில கூட இந்த நால்கோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இருந்திருந்தது. ஸோ செயில் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இருந்திருந்தது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அருமையான பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இதுவும் மெட்டல் ஸ்டாக், இது கமாடிட்டி ஸ்டாக் என்னைக்குனாலும் ஒரு பஞ்சாயத்து ஏற்படும். பட் இருந்தாலும் நான் ஹோல்டு பண்றேன்னா, ஸோ நல்ல டிவிடெண்ட் வாங்க கிடைக்கக்கூடிய இடத்துல நான் வந்து போட்டாச்சு. ஸோ டிவிடெண்ட்லயே வந்து ரிட்டர்ன் எடுத்துடலாம். நேத்து எப்படி நம்ம ஆர்இசி பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ டிவிடெண்ட்லயே நமக்கான ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைச்சிரும். நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாரி தான் இந்த நால்கோவும் நல்ல ஒரு இடத்துல வந்து புடிச்சாச்சு. ஸோ இந்த மாரி தான் இந்த மாரி பங்குகள புடிக்கணும். ஸோ கமாடிட்டி செக்டார் பங்குகள நம்ம கொண்டு போய் பீக்ல இல்ல மிட்ல எல்லாம் புடிச்சோம்னா, ஸோ லாபம் தரும்போது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மேபி வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கும்போது சரிவ குடுத்ததுன்னா, நமக்கு அப்ப என்ன தோணும்? திரும்ப ஏறிரும்னு தோணும். ஆனா, அந்த மாரி ஏறாது. ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட்ட வந்து நமக்கு ஏற்படுத்திரும். ஸோ ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் கமாடிட்டி செக்டார் பங்குகள பொறுத்தவரைக்கும். அடுத்தது என்டிபிசியோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ என்டிபிசியும் குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர பீட் பண்ண ஒரு ரிசல்ட்ட போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5,597 கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டா இந்த காலாண்டுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரூ. 2.25 டிவிடெண்ட் தரதா சொல்லியிருக்காங்க. இந்த டிவிடெண்ட் எல்லாம் ரொம்ப கம்மி தான். பட் ஏதோ ஒரு டிவிடெண்ட் குடுக்குறாங்க. ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள், இன்னும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பற்றியெல்லாம் ஒரு டீட்டெயில் வந்து நம்ம இன்னும் சேகரிக்கல. பட் வரக்கூடிய நாட்கள்ல ஏன்னா என்டிபிசி எல்லாம் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். ஸோ அப்கமிங் டேஸ்ல, அப்கமிங் வீடியோஸ்ல என்டிபிசி என்னென்ன பண்றாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனா பெரும்பாலும் நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பட்ஜெட்ல பவர் செக்டாருக்கு என்னென்ன விஷயங்கள் ஃபேவர் பண்ண போறாங்கங்கிறத நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் இன்னும் கூட கம்ப்ளீட்டா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் என்டிபிசிக்கு ஒரு பெட்டரான ஒரு பெர்ஃபார்மன்ஸா அமைஞ்சிருக்கு. அடுத்தது கேபிஐடி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ கேபிஐடி பார்க்கும்போது இந்த காலாண்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த லேபர் காஸ்ட்னால வந்து இம்பாக்ட் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாம, ஸோ இப்போ இந்த ஓஇஎம்மோட ஸ்பெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆர்&டிலயும் ஸ்பெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு கேபிஐடி தரப்புல இருந்து ஒரு அப்டேட் குடுத்துருக்காங்க. ஆனா, இது பார்த்தீங்கன்னா அடுத்த எஃப்ஐ 27ல இது நல்ல ஒரு வளர்ச்சிய குடுக்கும், நல்ல ஒரு குரோத்த குடுக்கும் அப்படின்ட்டும் கேபிஐடி வந்து நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இப்போதைக்கு ஆட்டோ செக்டார் குளோபலா பார்க்கும்போது ஓரளவு
ஒரு சிங்கிள் டிஜிட் க்ரோத்தில் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆகிட்டு வந்துட்டுருக்கு. பட் நம்ம இருந்தாலும் ஒரு பக்கம் சைனீஸ் காம்படிஷன் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் வந்து நம்ம பெரிய ஒரு க்ரோத்தை பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஸோ தொடர்ந்து ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் இதோட வேல்யூவேஷனும் இப்போ நமக்கு ஃபேவராக இல்லை. ஆனால் நம்ம தொடர்ந்து ஸ்டடி பண்ணிட்டு இருப்போம். இன்கேஸ் வந்து என்னைக்காச்சும் ஒரு டைமில் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்ததுன்னா அதை வந்து பயன்படுத்துறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ மணப்புரம் ஃபினான்ஸில் வந்து கோல்ட்மேன் சாக் வந்து அவங்களுடைய பங்குகளை வந்து குறைச்சிருக்காங்க. ஒரு 190 கோடி மதிப்பிலான பங்குகளை நேற்று பார்த்தீங்கன்னா பல்க் டீல் மூலிமா விற்றுருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பங்குகளை மார்கன் ஸ்டான்லி வாங்கியிருக்கிறதாவும் ஒரு டேட்டா வந்து கிடச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா வந்து இந்த காலாண்டில் தேர்ட் இன்டீரியம் டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு வருஷத்துக்கு நான் ஃபோக்கஸ் பண்ண இடத்துல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10% வரைக்கான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக கோல் இந்தியா வந்து இருக்குது. ஸோ நல்ல டிவிடெண்ட். இப்போ இது கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி கொஞ்சம் டிப் ஆயிருந்தது. பட் இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா 100% ப்ராஃபிட்டை நோக்கி போகுது. ஸோ இது 100% போகுதோ இல்லையோ, ஆனால் நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. ஸோ இன்னொரு நியூஸ் நான் கூட பார்த்தேன். அமெரிக்காவிலேருந்து கோலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறதாவும் ஒரு செய்தி பார்த்தேன். மேபி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று நடந்ததுன்னா அது கோல் இந்தியாவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். என்னைக்கு ஏற்படுத்தும், எப்போ ஏற்படுத்தும் அப்படின்ட்டுலாம் நம்ம உறுதியாக வந்து சொல்ல முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஸோ இப்போ அவங்க டேரிஃப் போடுவாங்க. அவங்க கிட்டேருந்து எரிபொருள் வாங்கணுங்கிற ஒரு கட்டாயத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம அங்கேருந்து கோலை வந்து இம்போர்ட் பண்ண ஆரம்பித்தா அது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கோல் இந்தியாவை பாதிக்கும். ஸோ வரக்கூடிய காலத்தில் இந்த செய்தியை காரணம் காட்டி இந்த பங்கை அடித்தாலும் அடிக்கலாம். அதனால் நம்ம இந்த மாதிரியான பங்குகளில் எப்பவும் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ அதோட சப்சிடரியை வந்து தனியாக லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து இறங்கியிருக்கு. நம்ம அதை வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருக்குது. ஆனால் ஸோ அதை காட்டிலும் இது ஒரு பெட்டர் வேல்யூவேஷனில் இருக்குது. நம்ம இதுக்கு போய் அதை வாங்கணும், இந்த கேள்வியை நீங்களே கேட்டுக்கணும். ஸோ இப்போதைக்கெல்லாம் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, இதுலேயும் இல்லை அதுலேயும் இல்லை. ஸோ வெயிட் பண்ணுவோம். நல்ல ஒரு ரிஸ்க் ஃப்ரீயான ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா அப்போ இதை வந்து நம்ம கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போது இந்த ஓப்பன் ஏஐயில் வந்து அமேசான் ஒரு $50 பில்லியன் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஓப்பன் ஏஐ ஆரம்பித்ததுக்கான நோக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக வந்து இருந்தது. பட் இப்போ பார்த்திங்கன்னா அது அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ நான் ப்ராஃபிட் அமைப்பில் எதுக்கு கொண்டு போய் நிறுவனங்கள் கோடி கோடியாக வந்து கொட்ட போகிறாங்க. ஸோ அதில் கொட்டுறதுனால நிறுவனங்களுக்கு என்ன லாபம் இருக்க போகுது? ஒரு லாபமும் இருக்காது. ஸோ இப்போ அதுலேயே நிறைய சேஞ்சஸ் பார்த்திங்கன்னா போன வருடம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த சேஞ்சஸ் இன்னும் எனக்கு வந்து கரெக்டாக தெரியல. ஸோ புரியல. அதிலே 2 அமைப்பாக வந்து இருக்குது. ஒன்று ப்ராஃபிட், இன்னொன்று நான் ப்ராஃபிட் அமைப்பு அப்படின்ட்டு. ஸோ ஒரு இதை வந்து ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்ட்டுலாம் வந்து போட்டிருக்காங்க. பட் இன்னும் வந்து எனக்கு அதில் சரியான ஒரு புரிதல் வந்து ஏற்படலை. பட் ஓப்பன் ஏஐயில் இப்போது அமேசான் வந்து முதலீடு பண்ண போகிறாங்க. நேற்று நம்ம மைக்ரோசாஃப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஓவராக வந்து ஏஐ கேபெக்ஸ் பண்ணுறதுனால தான் நேற்று மைக்ரோசாஃப்டை போட்டு அடித்தாங்க. ஸோ இப்போது பல நிறுவனங்களும் அதுதான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் மைக்ரோசாஃப்டை கூடுதலாக போட்டு அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 27% வரைக்கான ஸ்டேக்கை ஓப்பன் ஏஐயில் மைக்ரோசாஃப்ட் தான் வந்து வச்சுருக்காங்க. 20% வரைக்கான ரெவன்யூ ஓப்பன் ஏஐலேருந்து வர்றதாகவும் மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் லாங் டேர்மில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு மைக்ரோசாஃப்ட்டில் இருந்தது. ஸோ அதனால் மைக்ரோசாஃப்ட்டில் நேற்றே வந்து அக்யூமுலேஷன் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரேஞ்சும் வந்துருச்சு. நான் ஆல்ரெடி உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அமேசான் அண்ட் மைக்ரோசாஃப்ட். அமேசானில் எந்த விதமான வாய்ப்பும் ஏற்படலை. ஆனால் மைக்ரோசாஃப்ட்டில் எனக்கு தரமாக ஏற்பட்டாச்சு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் ஃபோக்கஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேங்கிறத திரும்பவும் இன்றைக்கும் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. ஃபர்தர் டவுன்ஃபால் ஏற்பட மைக்ரோசாஃப்ட்டில் தொடர்ந்து என்னோடய பொசிஷனை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ பண்ணும்போது அப்டேட் கொடுக்குறேன். இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டைமில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கணும் என்ன நடந்திருக்குன்ட்டு. மேபி வந்து ஃபர்தராக டவுன்ஃபால் இன்றைக்கி ஏற்பட்டதுன்னா நான் வந்து அதை பிடிக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவேன். இப்போ ப்ரீ மார்க்கெட்டில் கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பட் நிலைக்குமாங்கிறத பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.